இருக்கு, சி இருக்கு, டி ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. ஸோ ஏ சிடியை காமனாக எடுத்தால் பி ப்ளஸ் பி பார் அப்படி மாதிரி கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் நல்லது. இந்த டி பார் காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது, சி எஸ் ஏ சி டி காம்ப்ளிமெண்ட் காமனாக இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் பி பார் நமக்கு நல்லாவே தெரியும். பி ப்ளஸ் பி பார் என்ன ஒன்று தான். ஓகே, அது எப்படி சார் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நடத்தியாச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏசிடி ப்ளஸ் ஏசி டி காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏசியை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஏசி டி ப்ளஸ் டி காம்ப்ளிமெண்ட். ஸோ சிம்பிளாகவே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஏசி தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் சிம்பிளாக கிடைக்கல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கேசல் மேப் ஃபோர்சல் கே மேப் தான் வந்து நான் டைப் பண்ணுவேன். பட் ஏசி எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சு. எஸ் இருக்கு, சி இருக்கு, டி ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. ஸோ ஏ சிடியை காமனாக எடுத்தால் பி ப்ளஸ் பி பார் அப்படி மாதிரி கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் நல்லது. இந்த டி பார் காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது, சி எஸ் ஏ சி டி